Hi, this is Brinda. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science class conduct பண்ணிட்டுருக்கேன். Classes மட்டும் இல்லை, டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், 1 monthல படித்தா பாஸ் ஆகிட முடியுமா? வெறும் 1 month மட்டும்தான் இருக்குது. அந்த 1 month படித்தா எக்ஸாமில் இந்த டெட்டில் வந்து குவாலிஃபைடு மார்க் எடுக்க முடியுமா அப்படின்ற கொஷின் மார்க்குக்கு என்னோட ஆன்சர் கண்டிப்பாக முடியும். பிகாஸ் நான் 1 month தான் படித்தேன். நான் ஒரு 1 month தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக முடியும். நீங்கள் 1 month படிக்க முடியுமா அப்படின்னா சந்தேகம்லாம் படாதீங்க, டெஃபினட்டாக முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி இருக்குது. சைக்காலஜி நீங்கள் எப்படி கேட்டாலும் அங்கே வந்து கொஷின்ஸ் வேறு மாதிரி தான் வரப்போகுது, நீங்கள் எப்படி படித்தாலும். ஆனால் அந்த பேசிக்கை நம்ம படிச்சுக்கணும். படிச்சுட்டு அங்கே போகும்போது நம்ம படித்ததை வச்சு ஆன்சரை வந்து நம்ம லைக் இது கிடையாதுன்னு நம்மகிட்ட இன்ட்டு போட்டு இதுதான் ஆன்சர்னு நம்ம டிக்கு போடுற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக அப்படி தான் சைக்காலஜி இருக்கும். டேரெக்டாக அப்படியெல்லாம் வந்துடாது. அதுவும் போன டைம் நான் எழுதினப்போலாம் சைக்காலஜி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நான் படிக்கவே இல்லை, ஆனால் அது மாதிரி தான் இருந்துச்சு. சைக்காலஜியில் ஒரு 19 கொஷின் வந்து நான் கரெக்டாக தான் எடுத்திருந்தேன். சரி, நம்ம டாபிக் வரலாம். இப்போது 1 monthல படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். முக்கியமான தலைப்புகள், ஹிஸ்ட்ரியில் முக்கியமான தலைப்புகள் பற்றினா என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த தலைப்பெல்லாம் வந்து நீங்கள் படித்தாலே வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோட லிங்க்கு கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜியாகிரஃபி, சிவிக்ஸ்லலாமும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அதுதான் ரிப்பீட்டடாக மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து டெட்டில் கேட்டுட்ருப்பாங்க. அண்ட் தமிழ் கிராமர் பாருங்கள். தமிழ் கிராமர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழ் கிராமர் பாருங்கள். இங்கிலீஷ் கூட நீங்கள் பெருசாக டச் பண்ணவே வேண்டாம். சோஷியலு, தமிழ் கிராமரு அண்ட் சைக்காலஜி இதை படித்தாலே குவாலிஃபைடு மார்க்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். இம்பார்ட்டன்ட் தலைப்புலாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, நான் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பௌத்தம் அண்ட் சமணம். பௌத்தம் அண்ட் சமணம் அதை குறித்து தான் வந்து நம்ம கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பௌத்தம், சமணம் இந்த மதங்கள்லாம் தோன்றதுக்கு முதல்ல காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க? வேத மதம் தானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஏன் பௌத்தம், சமணம் இதெல்லாம் தோன்றுறது? ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேத மதத்தில் இருந்த ஒரு விரக்தி தான். ஓவராக மூட நம்பிக்கையாக இருக்கட்டும், வேள்வி வளர்க்கணுன்றதாக இருக்கட்டும். அண்ட் வேள்வி வளர்த்தா தான் உனக்கு வந்து இந்த புண்ணியம் கிடைக்கும், இந்த விஷயத்தை வந்து கிடைக்கும், நீ வந்து லைக் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோன்னா அதுக்கு வேள்வி வளர்க்கணும். அந்த வேள்வி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காசு தரணும் புரோகிதருக்கு. ஸோ ரொம்ப இதாக இருந்துச்சு. அது அந்த இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது, மூட நம்பிக்கை நிறைஞ்சதாகவும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் மக்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, என்னது இது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் தான் அதுக்கு அகெயின்ஸ்டாக பௌத்தம் அண்ட் சமணம்லாம் உருவாகுது. பௌத்தமாக இருக்கட்டும் இல்லை சமணமாக இருக்கட்டும், 2 பேருமே வேத வேள்விகளுக்கு, வேத சடங்குகளுக்கு, வேத மதங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் அவங்களோட கருத்துக்களை எப்போதும் முன் வச்சுட்டே தான் இருந்தாங்க. சமணம்லாம் ரொம்ப டைரெக்டாக சொல்லியாச்சு, கடவுள்ன்றதே ஒன்று இல்லை அப்படின்றத ரொம்ப டைரெக்டாக சொல்லிட்டாங்க. அதே புத்தர் வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, அவர் எஸ்கேப் ஆகிட்டார். 2மே அவர் சொல்லலை, 2மே சொல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ இப்போது பௌத்தம் அண்ட் சமணம் ஏன் தோன்றுனுச்சுன்ற விளக்கம் உங்களுக்கு புரியுது தானே? சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான். அப்போ இருந்த அந்த மூட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், கல்ச்சரில் நிறைய விஷயம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இது உருவானுச்சு. பௌத்தம் அண்ட் சமணம் வேத மதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் உருவானுச்சு. அண்ட் இது கூடவும் இன்னும் ஒரு சில மதங்கள்லாம் உருவானுச்சு. ஆஜ்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்வீகர்கள் அப்படின்ட்டுலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 6th standard புக்கில் இல்லை, நம்ம 6th standard தான் பார்க்குறோம். 6th standard என்ன டேர்முன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம். 6th standard செகண்ட் டேர்மில் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படின்ற தலைப்பில் இருக்குது பௌத்தம் அண்ட் சமணம். இந்த பௌத்தம் சமணம் இது குறித்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் இந்த சமணர் படுக்கைகள் அண்ட் ட்ராயிங்ஸு, குகைகள்லாம் ட்ராயிங்ஸு கிடைக்கிது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமணம் அண்ட் பௌத்த இலக்கியங்கள் கிடைக்கிது. பௌத்த இலக்கியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபீதகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த இலக்கியங்களை திரிபீதகங்கள். இது அன்றைக்கி வீடியோ எடுத்தேன், டெலிட் ஆகிடுச்சின்னு அந்த வீடியோ அப்போ எழுதுனது இதெல்லாம்.
திரிபீதகம், திரிபீதகங்கள் திரிபீதகம். அதில் 3 இருக்குது. சுத்த பீதகம், வினய பீதகம், அபிதம்ம பீதகம் அப்படின்னு 3 பிதகங்கள் இருக்குது. ஸோ இந்த 3 பிதகங்கள் தான் வந்து என்னென்னா பௌத்த இலக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாதக கதைகள்னு ஒரு சோர்சஸ் இருக்குது. ஜாதக கதைகள் அப்படின்றது என்னென்னா பௌத்தர் முற்பிறவியில், இதுக்கு முன்னாடி பிறவியில் அவர் எப்படிலாம் இருந்தார் அப்படின்ற மாதிரியான கதைகள், ஜாதக கதைகள் நிறைய கதை வந்து இருக்கும். இந்த புக்கிலே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கதை வந்து கொடுத்துருப்பாங்க, ஜாதக கதையிலேருந்து எடுத்து நான் சொல்கிறேன். அண்ட் சமணம் பார்த்திங்கன்னா, சமண இலக்கியங்கள் என்ன, இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னா அங்கங்கள். அங்கங்கள் அது வந்து சமண நூல்கள், அங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 12 இருக்குது. 12 அங்கம். அதுக்கு விளக்கம் கொடுத்து 12 உப அங்கம் இருக்கும். சப்பு, ஓகேவா, துணை உப அங்கம்னு அதை சொல்வோம். அந்த அங்கங்களுக்கு விளக்க உரைகள் அதில் இருக்கும். ஸோ சான்றுகள் முக்கியம். இந்த 2 சான்றுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சமணத்தை பற்றி பார்க்கலாம். இப்போது சமணத்தை தோற்றுவிச்சது யார்? நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபர் தான். ரிஷபர் தான் சமண மதத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். பேர் என்ன? ரிஷபர் தான் தோற்றுவிப்பார். ஏன் அப்படின்னா இவர் தான் முதல் தீர்த்தங்கரர். மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். என்ன தீர்த்தங்கரர் அப்படின்னா என்ன, அந்த டேர்ம் என்னன்னா அந்த மதத்தை உருவாக்குறவங்களுக்கு பேர் வந்து தீர்த்தங்கரர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஷபர் வந்து முதல் தீர்த்தங்கரர், மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். ஏன் அவர் வந்து மதத்தை உருவாக்குனாரு அப்படின்ற மாதிரி ஏன் வந்து சொல்கிறாங்க மகாவீரரை அப்படின்னா, அவர் தான் இந்த அளவுக்கு சமணம் பிரபலம் அடைய பரவறதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம். அண்ட் அதை மறுஆய்வு செஞ்சு நிறைய கருத்துக்களெல்லாம் வந்து சொல்கிறாரு. அதனால தான் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது அந்த சமண மதம். ஸோ மகாவீரரை நம்ம சொல்கிறோம், மகாவீரர் தான் வந்து சமண மதத்தை இது பண்ணாருன்னு. ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் ரிஷபர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதில் முக்கியமான ஒரு தீர்த்தங்கரர் நம்ம மகாவீரரை சொல்லணும். இப்போ மகாவீரர் என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தார், துறவியாக இருக்காரே, அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாருன்னா ராஜா. அவரெல்லாம் வந்து சத்திரிய குலம் ராஜாவாக இருந்தவர் தான். ராஜாவாக இருந்தவர். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வர்த்தமானர். ரொம்ப வருத்தமாக இருப்பார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்த்தமானர். அண்ட் அவரோட அப்பா பேர் வந்து சித்தார்த்தர். அப்பா பேர் என்ன? சித்தார்த்தர். அம்மா பேர் வந்து என்ன வரும்னா சித்தார்த்தர் திரிஷலா. திரிஷா ஞாபகம் வச்சுக்காதீங்க, வேண்டாம், திரிஷலா. அப்பா பேர் என்ன சொன்ன? சித்தார்த்தர். எந்த ஊரில் பிறப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில், குந்த கிராமம், பீகார். ஆனால் பீகார் இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி பிறந்த ஒரு ஊர் பீகார். இப்போ அப்படியே இருக்குது. இப்போ வந்து ஒரு காமன் சென்ஸு, பேசிக் சென்ஸே அந்த ஊரில் இருக்குமா அப்படின்ற நம்ம என்னடா இதுன்னு கொஷின் கேட்குற அளவுக்கு அந்த ஊர் வந்து இப்போதைக்கு இருக்குது ப்ரெசண்ட்டில் பீகார். இவங்களுக்கு ஒரு காமன் சென்ஸே இருக்க மாட்டேங்குது அந்த வடக்கன்ஸுக்கு. ஆனால் அந்த ஊரில் தான் யார் பிறந்திருக்கா? மகாவீரர் பிறந்திருக்கார். அவ்வளோ பெரிய ஒரு ஆள். நீங்கள் நார்த் இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள், புத்தராக இருக்கட்டும், அங்கெல்லாம் தான் எல்லாம் பிறந்து அந்த ஊரை இப்போ பார்த்தீங்கன்னா என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு அதே முன்னாடி ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அறிஞர்கள் வாழ்ந்த ஊராக இருக்குது. அதில் ஒன்று தான் குந்த கிராமம். குந்த கிராமத்தில் பீகார் குந்த கிராமம், அங்கே வந்து பிறக்கிறாரு வர்த்தமானர், அதாவது மகாவீரர். அண்ட் அவர் இறந்த பிளேஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் இறந்துருக்காரு. பவபுரி பீகாரில் தான் இறந்துருக்காரு. இப்போது வர்த்தமானர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செழிப்பு, வளமை அப்படின்ற மாதிரி, செழிப்பு அப்படின்னு பொருள். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தமானர் அரண்மனை இந்த இதெல்லாம் விட்டுட்டு துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறாரு. துறவு வாழ்க்கை மேற்கொண்டு 12 வருஷம் தவம் இருக்கிறாரு. 12 வருஷம் தவத்துக்கு அப்புறமா தான் அவர் அந்த முக்தி நிலையை அடைகிறாரு. அவர் அடைஞ்ச அந்த முக்தி நிலைக்கு ஒரு டேர்ம் வந்து சொல்லுவாங்க, பேர் சொல்லுவாங்க. என்னன்னா கைவல்யா. இதை கொஷினில் கேட்பாங்க, அது என்ன அப்படின்றத கேட்பாங்க. கைவல்யா அப்படின்னு அதுக்கு பேர், ஓகேவா? அதுக்கு என்ன நேமு? கைவல்யா அப்படின்னு நேமு. ஸோ அதையும் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்பாங்க. அவரோட முக்தி அடைந்த நிலைக்கு பேர் என்னென்னா கைவல்யா. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு? இப்போ முக்தி அடைஞ்சிட்டாரு, நெக்ஸ்ட்டெல்லாம் அடுத்தடுத்ததெல்லாம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கருத்துக்கள் என்னெல்லாம் சொல்கிறாரு. நான் நேராக சொல்லிட்டேனே, அதான் கடவுள் அப்படின்றது இல்லைன்றதை சொல்லிட்டாங்க. சமண மதத்தில் கடவுளை நம்ப மாட்டாங்க. சமண மதத்தில் கடவுளை நம்ப மாட்டாங்க. லைக் இன்னொன்று வந்து இந்த இறுதி தீர்ப்பு அப்படின்றதையும் நம்ப மாட்டாங்க.
இறுதி தீர்ப்பு அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறமா நீ சொர்க்கத்துக்கு போவியா இல்லை நரகத்துக்கு போவியா அப்படின்ற அந்த கான்செப்டையும் நம்ப மாட்டாங்க. கடவுள்னு ஒன்று இருந்தால் தானே அவர் தானே நீ சொர்க்கமா நரகமான்னு சொல்கிறதுக்கு அவரே இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன் அவரே இல்லைன்றாங்கன்னா அவர் பேரை சொல்லி இவங்க தான் ஏமாற்றிக்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்றது மட்டும் இல்லாமல் நிறைய மூட பழக்க வழக்கத்தை இது பண்ணுறாங்க. உலகத்தை படைச்சதே கடவுள் தான் அப்படின்ற எல்லா கோட்பாடுகள்லேருந்தும் சமணம் விலகி நிற்குது. சரியா? ஆனால் ஒரு கான்செப்டை அவங்க நம்புகிறாங்க, கர்ம வினை அப்படின்றத நம்புகிறாங்க. கர்ம வினைனா என்னன்றது அவங்க சொல்கிறாங்கன்னா, லைக் நீ இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சின்னா பின்னால் அதுக்கு அனுபவிப்ப. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. நல்ல விஷயம் செஞ்சின்னா பின்னால் உன்னோட லைஃப்பில் பின்னாட்களில் நல்ல விதமாக அனுபவிப்ப. அதுவே நீ தீங்கு செஞ்சின்னா, ரொம்ப கெடுதலை செஞ்சின்னா பின்னாட்களில் கஷ்டப்படுவ. அப்படின்றதெல்லாம் யாரை சொல்கிறா அப்படின்னா இந்த கர்ம வினை கோட்பாடை ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, இந்த மகாவீரர் சொல்கிறாரு, இந்த கர்ம வினை இதை அந்த இதுலேருந்து நம்ம விடுபடணும், நம்ம பின்னாட்களில் அப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணுன்றதுக்கு ஒரு 3 கொள்கைகள் சொல்கிறாரு. அதுக்கு பேர் 3 ரத்தினங்கள், திரிரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நன்னடத்தை, நல்லறிவு, நற்செயல். நன்னடத்தை இருக்கணும், நற்செயல் இருக்கணும், நல்லறிவு இருக்கணும் அப்படின்றாரு கர்ம வினையிலேருந்து விடுபடுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபாலோவர்ஸுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபாலோவர்ஸுக்கு இந்த 5 விஷயங்களும் சொல்லுவார். அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம் அப்படின்னு. அஹிம்சை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எந்த உயிர்கள் இடத்துலையும் வயலன்ஸில் நம்ம ஈடுபடக்கூடாதுன்றது தான் அஹிம்சை. எந்த உயிருக்கும் நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடாது. அடுத்து சத்தியம், பொய் சொல்லக்கூடாது. சத்தியமாக நான் பொய் சொல்லலைங்கிறோம்ல, அதுதான் சத்தியம் அப்படின்றது. அஸ்தேயம், அஸ்தேயம்னா என்னன்னா அடுத்து அஸ்தேயம்னா திருடாமை. அடுத்து அபரிக்கிரகம், அபரிக்கிரகம் அப்படின்னா பொருள் பற்றின்மை. எந்த பொருள் மேலேயும், பொருள் பணம் இது மேலாம் பற்று வச்சுருக்கக்கூடாது. ஏன் பொருள் மேலே பற்று வைக்கக்கூடாதுன்னா, நீ ஓவராக நான் ஒரு விஷயத்து மேலே பற்று வைக்கிறோம், அந்த பொருள் வேணும்ன்ட்டு இந்த நிலையற்ற பொருட்கள் மீது பற்று வச்சோம் அப்படின்னா அது வேணும்னு அதுக்காகவே ஓடி மேபி நம்ம நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கார் வாங்கணும், ஃபெராரி கார் வாங்குகிறேன், இல்லைனா வேறு ஏதாச்சும் காஸ்ட்லியான கார் எதனா ஒன்று சொல்லுங்கள், BMW இல்லைனா வேறு என்ன இருக்குது, கார் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நான் அதை வாங்குகிறேன், இல்லை இவ்வளோ பெரிய 3 BHK வீடு நான் கட்டுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக, அதாவது இதெல்லாம் பேசிக் நீடு தான். ஒரு வீடுன்றது பேசிக் நீடு தான். நான் சொல்கிறது ரொம்ப ஓவராக அது மேலே அதை பற்றியே நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா மேபி தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பொலிட்டிஷியன் பண்ணலையா, அது மேலே ஓவராக இது பண்ணி அவ்வளோ ஊழல் பண்ணலையா, தப்பு பண்ணலையா, அதை தான் சொல்கிறாரு. தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால பொருள் பற்றின்மை, அது மேலே பற்று இருக்கக்கூடாது. அடுத்து பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படின்றது என்ன எல்லாருக்கும் தெரியும், துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறது. இது 5ஐயும் அவரோட ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அவரோட ஃபாலோவர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா சமணர்கள், சமணம் மதம். அவரை என்ன சொல்லுவாங்க மகாவீரர்னா ஜூனர், ஜெயினர், அதாவது வெற்றி பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அவரோட ஃபாலோவர்ஸை ஜெயினர்கள்னு சொல்லுவாங்க, தமிழில் சமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் புரியுது தானே? இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்த அந்த மதம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிளவுபடுது. திகம்பரர்கள், ஸ்வேதம்பரர்கள், திகம்பரர், ஸ்வேதம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிளவுபடுது. இந்த திகம்பரர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திகம்பரர்கள் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. திகம்பரர் அப்படின்னா திக் ப்ளஸ் அம்பரர் அப்படின்னு பிரிப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பழமைவாதத்தையே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. என்ன பழமைவாதம், பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. சமணம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். முடி கூட எப்படின்னா மொட்டை அடிக்கக்கூடாது, கையாலே பிடுங்கி எடும்பாங்க அந்த முடியை. அதுக்குன்னு இந்த அளவுக்கு இருந்தால் யார் தான் இது பண்ண சொல்லுங்கள்? அந்த மாதிரிலாம் ஒரு பழமைவாதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியது தான் திகம்பரர்கள். ஆடை அணிய மாட்டாங்க. இன்னொன்று, பெண்கள் முக்தி நிலையை அடைய முடியாது, துறவு வாழ்க்கை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு திகம்பரர்கள் நம்புகிறாங்க. ஓகே, அடுத்தது ஸ்வேதம்பரர்கள். இந்த ஸ்வேதம்பரர்கள் பிரிவு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்வேதம்பரர்கள் வந்து பெண்கள் முக்தி அடைய முடியும் அப்படின்றத நம்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு வந்து இவங்க போட்டுப்பாங்க, வெள்ளை ஆடை அணிவாங்க, வெள்ளை ஆடை அணிவாங்க. கையில் வந்து ராஜ்கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு துடப்பமும் ஒரு லைக் ஒரு ஓடு, பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு ஓடு, ஒரு புத்தகம், ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு துடப்பம், வாயில் ஒரு துணி கட்டிப்பாங்க. விவேக் காமெடியிலலாம் கூட வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. விவேக் காமெடியில் என்ன வரும்னா, யாரா இது என்னமோ வெள்ளை வெள்ளையாக என்னமோ அலைகிறாங்க, ஏன் கூட்டிக்கிட்டே அவங்க போகிறாங்க, ரோட்டை ஏன் மயில் தொகை வச்சு கூட்டிக்கிட்டே போகிறாங்கன்னு. பூச்சை மிதிச்சிடக்கூடாது, எறும்பை மிதிச்சிடக்கூடாது, வாயில் பூச்சி போயிடக்கூடாது, கொசு ஈலம் போயிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு இரக்கமாக இருக்காங்க. இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. என்ன பண்ணுறது, லைக் எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எல்லாராலையும் ஓவராக இருக்க முடியாது. பட் இருக்கிறவங்களும் இருக்காங்க தான், எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாதுன்னு. ஈவன் அவங்க விவசாயமே பண்ண மாட்டாங்க சமணர்கள். ஏன்னா அதில் புழு பூச்சி இதெல்லாம் கொள்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு செட் ஆகாதுல்ல, அவங்க விவசாயமே பண்ண மாட்டாங்க. அந்த வட்டிக்கு விடுறது அந்த மாதிரி தொழில்கள் தான் இப்போ வரைக்கும் அந்த ஜைனர்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் அப்போ தப்பு தானே, வட்டிக்கு விட்டு புக்கில் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, அவங்க வட்டிக்கு விடுற தொழில் தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. இது பண்ணலாமா? அதுக்கு விவசாயம் பண்ணுறது எவ்வளோ மேல் தானே. ப்ராக்டிக்கலாக பார்த்தா எல்லா மதத்தையும் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நம்ம எடுத்து பார்த்தா சிலது செட் ஆகாது. சில விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களே இருக்குது சமணத்தில், இன்னும் பௌத்தத்தில் அதுக்கு மேலே இருக்கும். நம்ம பௌத்த மதத்தை பார்ப்போம். இப்போது சமணம் பற்றி இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் சமணம் எந்த நூற்றாண்டுலலாம் பரவுது, எப்போ பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் வந்து சமணம் இருந்துச்சு. அந்த ஜைனம் அப்படின்ற டேர்முக்கு தமிழில் தான் சமணம். இன்னொரு விஷயத்தை விட்டுட்டேன், அந்த சமணம் வந்து எங்கே பார்த்தாலும் பரவுது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் தீவிரமாக சமணமும் பௌத்தமும் பரவுனது. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் பேசின மொழியில் அவங்களோட அந்த ஸ்பீச் வந்து இருந்துச்சு, அறிவுரை கூறுறது எல்லாமே மக்கள் பேசிய மொழியில் இருந்தது. இப்போ வேத மதம்னா சமஸ்கிருதத்தில் இருந்தது. சமஸ்கிருதம் யார் படிப்பா? பிராமின் மட்டும்தான் படிக்க முடியும். அந்த பிராமின் அந்த சமஸ்கிருதம் அந்த வேதங்களை யாருக்கு சொல்லி தருவாங்கன்னா பிராமினுக்கு மட்டும்தான் சொல்லி தருவாங்க. இது எப்படி அப்புறம் அதில் என்ன நல்ல விஷயம் இருக்குது, என்னதான் இருக்குதுன்னு மக்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? மேபி இந்த ரிக்வேதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம். மற்ற வேதங்களை விட ரிக்வேதம் கொஞ்சம் பெட்டர் தான். ஏன்னா அதில் வந்து ரொம்ப மூட நம்பிக்கைகள் கிடையாது. ஐ மீன் பெண்களை வந்து ரொம்ப இதெல்லாம் இது பண்ணல, பெண்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வந்த வேதங்களில் தான் பெண்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லாத மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். நான் அந்த லெசனும் வந்து நடத்துவேன். யாருன்னா ஐ திங்க் சுவாமி தயானந்தர் சொல்லுவார், கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு. ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா, அதில் நல்ல விஷயமும் இருக்குது, அதில் வந்து இவ்வளோ மோசமாக சொல்லலை அப்படின்லாம். அது நமக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நமக்கு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்களே, அந்த வேதத்தை நமக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க இதெல்லாம் இருக்குன்றது. அவங்களோட தாட் என்னென்னா, அது பிராமினுக்கு மட்டும்தான் சொல்லித்தரணும், நம்ம காதில் கூட கேட்கக்கூடாது, பக்கத்தில் உட்காந்து இப்படி தான் சொல்லி தருவாங்க. அதுக்கு தான் பேர் உபனிஷத் அப்படின்னா நடத்தியிருப்பேன், நான் இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. அந்த மதம் தீவிரமாக பரவுமா, இல்லை மக்கள் எல்லாரும் கற்றுக்கிட்டோம், மக்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்ற மதம் தீவிரமாக பரவுமா? இது தானே பரவும். ஸோ சமணம் பௌத்தம் எல்லாமே பரவுது. உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி, எல்லா மன்னர்களும் வந்து சமணம் பௌத்தம்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த பல்லவ மன்னன் சமண மதத்தை பின்பற்றிட்டு இருந்தார்? முதல் கேள்வி. அந்த பல்லவ மன்னன் சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறினார்? ரெண்டாவது கேள்வி, அப்படி மாறுறதுக்கு காரணமாக இருந்த அந்த அவங்க பேர் நாயன்மார்கள் யார்? அந்த 3 கேள்விக்கும் பதில் கமெண்ட்டில் சொல்லணும். நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டீங்க, ஆன்சர் கண்டிப்பாக பண்ணணும். 1 2 3 அப்படின்னு நம்பர் போட்டு ஆன்சர் வந்து பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம், அதனால தான் வந்து எங்கே பார்த்தாலும் பரவுது. மக்கள் பேசின மொழியில் எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்தாங்க, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாங்க, எல்லாருக்கும் உரை நிகழ்த்தினாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அதில் மூட நம்பிக்கைகள்லாம் எதுவும் பெருசாக இல்லை, போதனைகள்லாம் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மதம் எங்கே பார்த்தாலும் பரவுதுன்னா, அந்த காலத்தில் பரவுதுன்னா அதுக்கு அரசர்களும் உறுதுணையாக இருக்கணும். அரசர்கள் உறுதுணையாக இருந்தால் தான் பரவும். ஸோ அரசர்கள்
நிறைய பேர் சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் எங்கே பார்த்தாலும் பரவுனுச்சு. சரி, இப்போது தமிழ்நாட்டில் சமணம் எப்படின்றதும் பார்க்கலாம். சமணம்ன்ற டேர்மே தமிழ் தான், அதை சொல்லிட்டேன். நிறைய சமண படுக்கைகள் வந்து கிடச்சிருக்கு. பாண்டவர் படுக்கை அப்படின்னு இல்லாமல் கிடச்சிருக்கு. பஞ்ச பாண்டவர், அதாவது ஆமாம் பாண்டவர் படுக்கை. நீங்கள் வந்து உடனே பாண்டவர் படுக்கைனா இந்த மகாபாரதத்தில் இருந்தவங்களா, அந்த 5 பேர் அதுங்களா அப்படின்னு போயிடாதீங்க. அவங்க கிடையாது, சமணர்களை தான் இந்த இடத்துல பாண்டவர்னு சொல்கிறாங்க. அது எந்த பிளேஸில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் அரிட்டாபட்டின்ற ஒரு வில்லேஜில் கலிஞ்ச மலை அப்படின்ற பிளேஸில் பாண்டவர் படுக்கை கிடச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம மெமரி தான் பண்ணி ஆகணும். ஹிஸ்ட்ரி வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. ஸ்டோரியாக சிலதை ஞாபகம் வச்சுக்கலாம், கான்செப்டாக நிறைய ஊர் நிறைய இது, வேறு ஆப்ஷன் இல்லை. நானும் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு யோசித்து பார்த்துட்டேன். மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். திரும்ப 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 படித்தா மனப்பாடம் ஆகிடும். நான் இந்த லெசனை வந்து 4-5 தாட்டி படிச்சிருப்பேன். 4-5 தடவையா மேலே கூட படிச்சிருப்பேன். குறைஞ்சது வந்து உங்களுக்கு நடத்துகிறதுக்கே ஒரு 3 டைம் படிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் படிச்சிருப்பேன். போன டைம் நான் பிஜிடிஆர்பி படித்தப்பெல்லாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் வேலை பார்த்தப்போ ஒரு 2 தடவை படிச்சிருப்பேன். ஸோ இத்தனை தடவை படித்ததுனால தான் கடன்னு வருது. அப்பயும் இடையில லைட்டாக ஸ்ட்ரக் ஆகுது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ரிப்பீட்டடாக படித்தாதான் மெமரியில் இருக்கும். வேறு ஆப்ஷன் கிடையாது ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு. அடுத்தது இன்னொன்று வந்து மதுரையில் கீழக்குயில்குடி அப்படின்ற ஒரு இதில் வந்து சமணர் மலை அப்படின்னு வந்து இருக்குது. சமணர் மலை, அதில் வந்து ட்ராயிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்குது குகையில் ட்ராயிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை, இரட்டை காப்பியமான மணிமேகலையில் அறவோர் பள்ளி அப்படின்ற பிளேஸில் சமணர்கள் வாழ்ந்ததாக வந்து குறிப்பு வந்து அந்த புக்கில் இருக்குது, மணிமேகலையில் இருக்குது. மணிமேகலை எழுதுனது யார்? தமிழ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தமிழ் மேஜருக்கு மட்டும் கொஷின். மணிமேகலை எழுதுனது யார்? நான் மறந்துட்டேன். எழுதுனாங்களா இல்லை ஆத்தர் தெரியலையா? ஆத்தர் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இன்னொரு துறவி, அவங்க வந்து இந்த கோவலன் அண்ட் கண்ணகி 2 பேரும் சேர்ந்து மதுரைக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு வழிகாட்டியெல்லாம் ஒருத்தர் வந்திருப்பாங்களே, கவுந்தியடிகள், அவங்க ஒரு சமணத்துறவி அப்படின்னு குறிப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன சமணம் குறித்து சொல்கிறாங்கன்னா, காஞ்சிபுரத்தை ஒரு பேர் சொல்லுவாங்க, ஜெயின காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயினம்னா என்ன? சமணம். ஜெயின காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அது முக்கியமாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பருத்தி குன்றம் அப்படின்ற பிளேஸை அது ஜெயின காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடங்கள்ல நிறைய சமணம் வந்து வாழ்ந்திருக்கு, துறவிகள் வந்து இருந்திருக்காங்க. அப்படின்றதுனால அந்த பேர் வந்து வருது. நெக்ஸ்ட்டு திருப்பருத்தி குன்றம், சித்தன்னவாசல், சிதாரல் மலைக்கோவில், இதெல்லாம் வந்து சமணர்கள் இருந்ததுக்கான நிறைய சான்று இருக்கும். அதாவது ட்ராயிங்ஸு, சித்தன்னவாசலெல்லாம் பௌத்தம் சமணம் 2 பற்றியுமே ட்ராயிங்ஸு சிலைகள் எல்லாமும் இருக்கும். ஓகேவா? பாட்டில் கூட ஒன்று வரும், ஒரு வாலியோட பாட்டில் சித்தன்னவாசல் சிலை கூட இதாகும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். நான் அந்த படம் பேர் மறந்துட்டேன். அவர் மண்டை கூட ஹேர் கட் வித்தியாசமாக நேர்வாக்கு எடுத்து இப்படி கட் பண்ணியிருப்பார். ரோஜா பாட்டு இருக்குது, ரோஜா படமா, ரோஜான்னு ஒரு படம் வரும்ல, அந்த படத்தில் இந்த பாட்டும் வரும். சரி, சினிமா பற்றி பேசுகிறோம், வேண்டாம், இல்லை கிளாஸுக்கு வரலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்படிலாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கணும், அப்படி பார்த்தா கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரணுன்றதுக்கு சொல்கிறேன். சித்தன்னவாசல்ன்றதை வாலி அங்கே யூஸ் பண்ணியிருப்பார். சித்தன்னவாசல் சித்திரம் ஒன்றை கண்டு வியக்குது அப்படின்ற ஒரு லைன் வரும். அதை 2 பாட்டில் எழுதியிருப்பார். விஷால் படத்தில் கூட அதே ஒரு லைன் வரும், விஷாலும் சமீரா ரெட்டி பாட்டில். ஓகே, இதோட வந்து சமணம் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பௌத்தம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பௌத்தம் பரவுனதுக்கான காரணங்களும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுதான் வேத மதத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த பௌத்த மதத்தை ஸ்டார்ட் பண்ணுறது யார்? கௌதம புத்தர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் புத்தரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தர். புத்தர் அப்படின்ற பேர்லாம் வந்து அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கும். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர். அவரோட அப்பா பேர் வந்து சுத்தோதனார், அம்மா பேர் வந்து மாயாதேவி. இதெல்லாமும் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. நம்ம அம்மா அப்பா பேரை ஞாபகம் வச்சுக்கிறோமா இல்லையே, எல்லா அம்மா அப்பா பேரும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்ஷன் கிடையாது. மாயாதேவி. அவருக்கு செகண்ட் அம்மா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமி. அவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நேபாளில் பிறப்பார், லும்பினி அப்படின்ற பிளேஸில்.
லும்பினி தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூங்காவில் தான் வந்து பிறப்பார். யார்? நேபாளில் வந்து பிறப்பார் இந்த கௌதம புத்தர். இறக்குறது எங்கே வந்து இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். யூபின்னு சொல்லுவோம் இல்லையா, யூபி உத்தரப்பிரதேசம். அங்கே உத்தரப்பிரதேசத்தில் குசிநகரம் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து என்ன பண்ணுவாருன்னா இறந்துருவார். சரி, நம்ம இந்த பயோடேட்டா விட்டுட்டு கிளாஸை பார்ப்போம். ஸோ புத்தர் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து மாறுறாரு, துறவரம்லாம் மாறுறாரு, எப்படி மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாக்கிய இனத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு ராஜா, ஒரு பிளேஸுக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறவர். கபிலவஸ்து அப்படின்ற அந்த பிளேஸில் தான் ராஜாவாக இருந்துகிட்ருக்கிறாரு. அவர் எப்படி திடீர்னு துறவரம்லாம் மேற்கொள்கிறார் அப்படின்னா, ஒரு நாள் ரொம்ப செல்ல பிள்ளை வீட்டுக்கு பொத்தி வளர்த்தேன் என் மேகலை அப்படின்ற மாதிரி அவர் வீட்டிலே இருந்து அப்படியே அரண்மனை அந்த மாதிரி இருந்தவருக்கு வெளில லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு ஒரு 29 வயசு என்னமோ வெளில வராரு. வந்து அப்போ தான் வந்து ஊர் உலகத்தெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கா ஒரே ஷாக்கு. ஒரு 4 விஷயத்த வந்து பார்க்குறாரு. இந்த 4 விஷயத்த கூற்று காரணத்துலலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் பாடியை 4 பேர் தூக்கிட்டு போகிறத பார்க்குறாரு. ஒரு துறவியை பார்க்குறாரு. ஒரு வயசானவங்களை பார்ப்பாரு. ரொம்ப உடம்பு சரியில்லாத வயசானவங்களை பார்ப்பாரு. 4வது வந்து மனிதன் குணப்படுத்த முடியாத வியாதியால், இன்னொருத்தவங்க ரொம்ப வியாதியால், அதாவது ஒரு கிழவன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப குணப்படுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு வியாதி இருக்கிற ஒரு ஆள். இவங்களெல்லாம் 4 பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுது. என்னது இது, லைஃப் என்ன, எதை நோக்கி போகுது, ஏன் இப்படிலாம் இருக்காங்க, ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஓவராக யோசித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அரண்மனையை விட்டு வெளில வந்துடுறாரு. அரண்மனையை விட்டு வெளில வந்து இதுக்கெல்லாம் நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன், உண்மையை தேடுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்திருக்காரு. நமக்கு தெரியும், அவர் திடீர்னு வந்து இதெல்லாம் பார்த்தோன்னா அவரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா இல்லை என்னன்னு தெரில. ஏன்னா அவர் உள்ளேயே இருந்துட்டு இவ்வளோ வருஷ காலம் இப்படி வந்து பார்க்க ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்ன காரணம், வாழ்க்கையோட அந்த இந்த கோர் ஐடியா இருக்குல்ல, அந்த மையம் தான் என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி தான் அரண்மனையை விட்டு வெளில வந்துடுவார். அரண்மனையை விட்டு அவர் குதிரையில் வெளில வந்து அவரோட அவருக்குன்னு அந்த குதிரை ஓட்டுறவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட வெளில வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் போட்டுக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு ஒரு முனிவர் வேஷத்தில், முனிவர் மாதிரி வெளில வந்து வர ஆரம்பிச்சிடுவார், போயிடுவார், யாருக்கும் சொல்லிக்காமல் கொள்ளாமல். இந்த விஷயம் தப்பு. எண்ட் ஆஃப் த டே வந்து தப்பு தான். முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ப்ரெசன்ட் டேக்கு இப்படி ஒரு மனுஷன் பண்ணானா அதை வந்து ஏண்டா அப்படின்னு சொசைட்டியே கேவலமாக கேட்கும், நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஆனாலும் லீகல் இருக்குது. ஒரு ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரெசென்ட்டில் அதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒருத்தர் திடீர்னு குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு எங்கேயோ அப்படின்னா அதை சமாளிக்கிறது அப்படின்றது இருக்குல்ல. இல்லை ஒரு பெண் அதை செஞ்சுருந்தா இந்த சொசைட்டி எப்படி சொல்லியிருக்கும், பெண் வந்து துறவியாக மாறி இருந்தா, ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களை முக்கியமாக பார்க்காம விட்டுட்டு அப்படி மாறினா. அவங்க வந்து பணக்கார ஃபேமிலியெல்லாம் ராஜா ஃபேமிலி நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது நான் என்னவோ தெரியல, இப்படிலாம் படித்தா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கம்பேரிசன் பண்ணி நான் வேற ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, கிளாஸ்க்கு வரலாம். ஸோ அவர் இப்படி துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறார்ல, எல்லாத்தையும் வந்து இந்த ராஜா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பிரஸ்கிரமணா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் மகா இருக்கீங்களா? பிரஸ்கிரமணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இப்படி வெளில வந்து துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறதுக்கு பேர். வெளில வந்துட்டு அங்கங்கே ஒரு 2-3 துறவிகள்கிட்ட சரி வேணாம் 2-3 துறவிகள்கிட்ட என்னவா இருப்பார்னா அசிஸ்டன்ட் மாதிரி இருந்துட்டு அவங்கள்ட்டலாம் வந்து அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறலாமல் லேர்ன் பண்ணுவாங்க. அவருக்கு அப்பயும் அதெல்லாம் பிடிக்கல. அவங்க சொல்கிறதே இவருக்கு ரிலேட்டே பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா கயாவுக்கு போயிட்டு உட்காந்து கம்முன்னு போதி மரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு 49 நாள் தவம் செய்வார். 49 நாள் தயம் நம்ம செஞ்சோன்னா நம்மளாம் செத்துருவோம். ஆனால் அந்த ஆள் உயிரோட தான் இருக்காரு. மரியாதை குறைச்சலாக பேசுவானா புத்தர் 49 நாள் வந்து தவம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் அவர் ஞானத்தை அடைகிறாரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்வாணம் அடைதல்னால் ட்ரெஸ் இல்லாமல் அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் ரொம்ப அறிவு அந்த மாதிரி நம்ம வேறு மீனிங்கில் தான் எடுத்துக்கணும். அது வந்து நிர்வாணம் அடைதல்னால் இந்த இடத்துல ட்ரெஸ் இல்லாமல் அர்த்தம் இல்லை. அந்த நிலையை வந்து அடைகிறாரு, ஞானம் பெறுறாரு. அதுக்கப்புறமா தான் புத்தர் அப்படின்ற அந்த டேர்ம், அந்த பேரெலாம் அவருக்கு வருது. நம்ம 49 நாள் மெடிடேட் பண்ணி அப்படியே உட்காந்துருந்தோன்னா
10 நாள் அதுக்கப்புறம் நம்மளை போயிட்டு வச்சு மூடிட வேண்டியதான். பட் இவர் இத்தனை நாள் இது பண்ணி அதுக்கடுத்து தான் ஞானத்தை வந்து அடைகிறாரு. அதுக்கடுத்தது இவர் அடைஞ்ச ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறாரு. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள், எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள், எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரீச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் அப்படின்ற பிளேஸில் தான். சாரநாத்தில் ஒரு பிளேஸில் அது வந்து ஒரு பார்க்கு. அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாருனா நிறைய பேருக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் அடைஞ்ச ஞானத்தை நான் இப்படி தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவர்த்தனான்னு வரும். மகாபிரவர்த்தனா, தர்ம சக்கர பிரவர்த்தனா. அதுக்கு பேர் என்ன? தர்ம சக்கர பிரவர்த்தனா. தர்ம சக்கரத்தை திருப்புதல் அப்படின்னும் பேர். தர்ம சக்கர பிரவர்த்தனான்னு சொல்லுவாங்க, தர்ம சக்கரத்தை திருப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லைன்னா வந்து இன்னொரு நேமும் இருக்குது, தர்ம சக்கரத்தின் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாரணத்தில் உட்காந்து அவர் அறிவுரையெல்லாம் கூறுறாருல, அவர் ஞானம் அடைஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருல, அதுக்கு பேர் வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு ஒரு பேர். ஓகேவா? இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, அவரோட போதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உண்மைகளை மக்களுக்கு சொல்கிறாரு. என்னென்ன உண்மைன்னா வாழ்க்கை வந்து துன்பம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்கிறார் வாழ்க்கைன்றது துன்பம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். அந்த துன்பத்துக்கு காரணம் என்னன்றதை ஐடென்டிஃபை முதல்ல பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? வாழ்க்கை துன்பமாக தான் இருக்கும், ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். அந்த ஆசையை நம்மளால் கட்டுப்படுத்தி துன்பம் இல்லாத வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அப்படின்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா என் வழியை ஃபாலோ பண்ணணும். என் வழினா ஒரு 8 கொள்கைகளை அவர் சொல்கிறார், அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணால் துன்பத்துலேருந்து விடுபடலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். யார்? புத்தர் சொல்கிறார். அது என்னென்ன என் வழி, 8 வழி அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனிங்க. நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். ஓகேவா? இதுதான் அந்த 8 வழிகள். இந்த 8 வழிகளை தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் லைஃபு துன்பம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தரோட போதனைகள் என்னென்னலாம், அவரோட போதனைகள் என்ன இருக்குது? வேத வேள்விகளுக்கு, அந்த மூட நம்பிக்கைகளுக்கு அகெயின்ஸ்டாக தான் இவர் நிற்கிறாரு. கடவுள் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. கமல் மாதிரி இப்படி இருக்குது, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல இருக்குது. இதுக்கு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க அக்னாயிஸ்டிக்காக என்னமோ சொல்லுவாங்க. நான் டைப் பண்ணி போடுறேன், எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, அது டைப் பண்ணி போடுறேன் பாருங்கள். ஏத்திஸ்ட்னா சாமியை கும்பிடாதவங்க, தீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க சாமி கும்பிட்றவங்க. அக்னாயிஸ்ட் அவங்க வந்து இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருந்தால் நல்லா இருக்கும்னு கமல் மாதிரி டைலாக் பேசுகிறவங்க அவங்க அக்னோஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட போதனைகளுக்கெல்லாம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ம கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தம்மம், ஓகேவா? தம்மம்னு சொல்லுவாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா கோட்பாட்டை ஃபாலோ பண்ணுறாரு. சமணமும் ஃபாலோ பண்ணது, சமணமும் கர்மாவை நம்புது, இவங்களும் நம்புகிறாங்க. லைக் நம்ம ஒன்றும் சாபலாம் இல்லை, நான் இப்படி செஞ்சுட்டியே நீ நல்லா இருக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி கர்மா வந்து வேலை செய்யண்டா அப்படிலாம் செய்யாது. லைக் இவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா அடுத்தவங்களுக்கு நடக்கிறதில்ல, நமக்கு நம்ம செஞ்சுக்கிறது தான். நம்ம லைஃப்பில் நல்ல விதமாக இருந்தோன்னா ஆரம்பத்தில் பின்னாட்களையும் நல்லா இருப்போம். ரொம்ப மோசமானவங்களாக இருக்கும், நம்மளோட செயல்கள் மோசமாக இருக்குன்னா பின்னாட்களில் நம்ம மோசமாகும் அப்படின்றது தான் நம்புகிறாங்க. கர்மாவை வந்து நம்புகிறாங்க பௌத்தம் அண்ட் சமணம் 2 பேருமே. அண்ட் கடவுள் இருப்பை வந்து ஏற்றுக்கலை புத்தர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாண நிலை அடையிறது தான் அந்த வாழ்க்கையோட அர்த்தமே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நிர்வாண நிலை அடையிறது தான். நிர்வாண நிலை அப்படின்னா ட்ரெஸ் இல்லாமல் அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல எல்லா ஆசை துன்பம் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சு எதுவுமே இல்லாமல் ஆசை துன்பம் வீடு அது இதுன்னு எதுவும் இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கிறது, அதுக்கு பேர் நிர்வாணம். இன்னும் அதை நம்ம பேசிகிட்டே போகலாம். அந்த டேர்மை மட்டும் வச்சுட்டு, அந்த வார்த்தையை மட்டும் வச்சுட்டு இவர் என்ன இன்னும் சொல்கிறாரு, அந்த வார்த்தைக்கு இன்னும் இவர் என்ன அர்த்தம் சொல்கிறாரு நம்ம இன்னும் சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். அடுத்தது இவர் இந்த பௌத்தம் இன்னும் பரவுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா சாதி படிநிலைகளை அவர் எதிர்க்கிறார். இதே வேத மதம் என்ன சொன்னுச்சு? தலையிலேருந்து பிறந்தா பிராமணன், காலிலிருந்து பிறந்தா சத்திரியன், காலிலிருந்து பிறந்தா சூத்திரன் அப்படின்னு இருக்கிற ஒட்டுமொத்த அவ்வளோ பாப்புலேஷனே வந்து சூத்திரர்கள் அப்படின்னு சொன்னுச்சு. பௌத்தர் ஒருத்தன்
பிறக்கிறதுனால அவன் ஒன்றும் பெரிய இவனாகிட முடியாது அப்படின்றத டைரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. பிறக்கிறதுனால நீ ஒன்றும் பெரிய ஆளாகிட முடியாது, நீ செய்கிற செயல் தான் நீ பிராமணனா இல்லையா, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எந்த கேஸ்டில் பிறந்திருந்தாலும் நீ செய்கிற செயலால் நல்ல செயல்கள்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு நாளுலாம் சொல்லுவாங்க. அது நமக்கு டெட்டுக்கெலாம் தேவையில்லை. நான் யூஜிடிஆர்பிக்கு இப்போ படிச்சுட்ருக்கேன். என்னென்னா ஒரு 4 செயல்கள் அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. லைக் திருடக்கூடாது, இன்னும் வந்து உண்மையாக ரொம்ப இருக்கணும் அப்படின்ற மாதிரி 4 வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா நீ பிராமணன், நீ எந்த இதில் பிறந்திருந்தாலும் நீ பிராமணன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தவங்களை தாழ்ந்தவன் இல்லைனா உயர்ந்தவன் கருதுறத பௌத்தம் மறுக்குது. அதனால தான் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவினார், பௌத்தத்தை ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். அவர் ப்ரீச் பண்ணல, ஃபாலோ பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. பௌத்த மதத்துக்கு மாறிடுவார், வாங்க எல்லாம் தம்மத்தை தழுவோம், தம்மத்துக்கு மாறுவோம் அப்படின்னு நிறைய பேர் மாறினாங்க. அவர் அது ரிலேட்டடாக புக்கெல்லாம் கூட எழுதியிருக்காரு. காரணம், அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த மதம் அவர் ஃபாலோ பண்ணுற அந்த இந்து மதத்தில் அந்த கொள்கை தானே இருக்குது, அந்த வர்ணாசிரம கொள்கையை தானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நார்த் இந்தியா போனீங்கன்னா இன்னும் இருக்குது, அது நம்ம ஊரில் இல்லைன்னு நான் சொல்லலை, அங்கெல்லாம் இன்னும் மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு பேரை ஓப்பனாக சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் பேரை ஓப்பனாக சொல்லிலாம் இது பண்ண முடியாது பொலிட்டிஷியனால். அவங்க ரொம்ப ஓப்பனாக அந்த பேரெல்லாம் சொல்லி சனாதானத்தை பின்பற்றுவோம் அப்படின்னுவானுங்க. நம்ம ஊரில் அப்படிலாம் சொல்லிட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் 2 சுடுகாடு இருக்குது, எல்லாம் இருக்குது தான் சொல்கிறேன். அங்கே இன்னும் மோசமாக இருக்குன்ற சொல்கிறேன். ஸோ அதனால தான் அவரெல்லாம் அப்படி மாறிட்டார். ஏன்னா சாதி படிநிலைகளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. வேத மதம் அதை பின்பற்றுது. பௌத்தம் அதெல்லாம் முடியாது, நீ எண்ணத்தில் பிறந்தாலும் நீ நல்ல செயல் செஞ்சியா நீ நல்லவன், கெட்டது செஞ்சால் நீ கெட்டவன் தானே போடா அப்படின்னு நினச்சி சிம்பிளாக சமணம் பௌத்தம் இதெல்லாமே சாதி படிநிலைகளை எதிர்க்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது தேவையில்லை. இந்த பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பேர் பௌத்த பிச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பௌத்தமும் 2ஆக பிரியுது. என்னவா பிரியுதுன்னா ஹீனயானம், மகாயானம். ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியுது. ஹீனயானம் பார்த்திங்கன்னா பௌத்தரை அந்த அவர் என்ன சொன்னாரோ அவரோட போதனைகளெல்லாம் பின்பற்றி வாழக்கூடியவங்க தான் ஹீனயான பிரிவில் இருக்கக்கூடிய பீப்புள். மகாயான பிரிவில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸ்லாம் வந்து புத்தரே சாமி ஆக்கிட்டாங்க. சாமி இல்லைன்னு தானே அந்த சொன்னார், அவரே நாங்கள் சாமி ஆக்கிடுவோம். இப்போ ட்ரெண்டிங்காக ஒன்று போகும், உங்களுக்குலாம் தெரியுதான்னு தெரில, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா எங்கள் அண்ணனே போட்டு அடிப்போண்டா அப்படின்னுவானுங்க. அது மாதிரி தான் இது இருக்குது. அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லியிருக்காரு, நீ அவர் கடவுள் அப்படின்னு இருந்தாலே கடவுளாக மாற்றி அவர் சிலை வழிபாடெல்லாம் வந்து சப்போர்ட்டே பண்ணலை. சிலை வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க, அவருக்கு சிலை வழிபாடு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சாரி, இங்கே நான் மென்ஷன் பண்ணது தப்பு. கடவுள் இல்லைன்னு சொல்லலை, பௌத்தம் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து அவர் இல்லைன்னு சொன்னாருன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன், சாரி. ஸோ அந்த உருவங்களை வழிபடுறவங்க மகாயானம். இது 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து கேட்பாங்க. ஸோ இன்னும் வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்களாம், இவங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்கிறவங்க. ஆனால் இவங்க வேத மதம் என்னென்ன செஞ்சிச்சோ அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க. பௌத்தம் என்ன சொன்னிச்சு, அது எதுக்கு ஆரம்பித்தாங்க, இவ்வளோ காஸ்ட்லியான வேள்விலாம் வளர்த்தா தான் வந்து புண்ணியம் அப்படின்லாம் இல்லை. வேதங்களுக்கெல்லாம் அந்த வேள்விகளுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக நின்னது பௌத்தம். ஆனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வளர்ப்போம் காசு வருதில்ல கல்லா கட்டுதலன்ற மாதிரி நினச்சாங்களா, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சடங்குலாம் செய்வாங்க, வேள்விலாம் செய்வாங்க, சடங்கு இதெல்லாம் செய்வாங்க. அண்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீனயானம் பிராகிருத மொழியை பின்பற்றும். பிராகிருத மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பேசக்கூடிய மொழி தான் பிராகிருத மொழி. இப்போ மக்கள் பேசக்கூடிய மொழியில் அவங்களோட கருத்துக்களை வெளில சொன்னதுனால தானே இந்த அளவுக்கு டெவலப் ஆணுச்சு 2 மதங்களும், அப்படி தானே சமணம் பௌத்தமும். ஆனால் இவங்க மகாயானம் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சமஸ்கிருதம் அது யாருக்கு புரியும், அது தேவ பாஷை. பிராமணர்களுக்கும் தேவர்களுக்கு மட்டும்தான் புரியும், பொதுமக்களுக்கு யாருக்குமே புரியாது. அப்புறம் ஏன் அந்த லாங்குவேஜ் எதுக்கு தெரியாது, இருக்குது. அந்த எண்ணிக்கை கம்மியாகிட்டே இருக்குது. சமஸ்கிருதம் தெரிகிறவங்களோட அந்த எண்ணிக்கை கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா சக மனுஷன்கிட்ட பேச முடியாத ஒரு மொழி எப்படி நிலச்சி நிற்கும்னு நினைக்கிறீங்க, அழிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா அது அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி தமிழை நம்ம அழிய விடக்கூடாது. உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்திலே படித்தாலும் தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு தமிழ் வராதுப்பா அந்த டயலாகை வந்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க.
பேசிக்காக எழுத படிக்க தெளிவாக தெரியணும். நம்ம எல்லாருக்கும் ஒன்று இலக்கணம் அப்படியே சூப்பராலாம் தெரியாது தான், அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் தெரியாது. ஆனால் தமிழில் ஒரு ஃப்ளோவாக பேச வருதில்ல, எழுத வருதில்ல. என்னோடய கொஷின் நல்லா தானே இருக்குது. ஸோ அந்த எழுத வருதில்ல, எழுதுறது படிக்கிறது, தமிழ் தெளிவாக எழுத படிக்க ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு அதெல்லாம் தெரியணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் உங்கள் சில்ட்ரன்ஸு கண்டிப்பாக கொடுங்க. நிறைய பேருக்கு சில்ட்ரன்ஸ் இருக்குது, பார்க்குறீங்க நீங்களாம், அம்மாலாம் நிறைய பேர். தமிழ் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாதீங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிங்கன்னா இதை விட்டுறாதீங்க தமிழை. ஹிந்தி மீடியம் என்னை கேட்டால் வேண்டாம்னுவேன். சரி, ஓகே, நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் ஹீனயானத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேரவாதம். தேரவாத புத்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரவாதம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீனயானம் தேரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் பரவுது ஹீனயானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு கண்ட்ரியை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கண்ட்ரி. இலங்கைக்கு பரவுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இலங்கை, மியான்மர், அதாவது பர்மா, அதுக்கு ஹீனயானம் பரவுது. மகாயானம் இருக்கிறதுலே பெரிய பெரிய நாடுகளுக்கு பரவுது மகாயானம். சைனா, வேறு என்ன, ஜப்பான், அங்கெல்லாம் வந்து இந்த மகாயானம் பரவுது. சைனா, ஜப்பான், திபெத்து, இங்கெல்லாம் வந்து மகாயானம் பரவுது. இதுவும் கேட்பாங்க, ஹீனயானம் எங்கே பரவுனுச்சு, மகாயானம் எங்கெல்லாம் பரவுனதுன்றதை கேட்பாங்க. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? புத்தம் பரவியதற்கான காரணங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். மக்கள் பேசின மொழியில் அவங்களோட கருத்துக்கள் இருந்தது. ஒன்றும் ரெக்கார்ட் ஆகுதான்றதை பார்த்தேன். அப்பப்போ நான் ஆணையம் பண்ணாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மக்கள் பேசின மொழிகளில் அது இருந்தது. என்னது, பௌத்தரோட கருத்துக்கள் எல்லாம் வெளில சொன்னார். முக்கியமாக பௌத்தத்தை ஒரு 4 அரசர்கள் பின்பற்றுறாங்க. 4 பௌத்த மாநாடுகள்லாம் நடத்துகிறாங்க. யார் எந்தெந்த அரசர்கள்லாம் பௌத்தத்தை தழுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜாதசத்ரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அஜாதசத்ரு எந்த வம்சத்தை சேர்ந்தவர் நடத்தியிருக்கேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஜாதசத்ருலாம் பின்பற்றுறாரு, பௌத்த மாநாடு நடத்துவார். அடுத்தது பார்த்திங்கன்னா அசோகர் பின்பற்றுறாரு, பௌத்தம் வந்து பின்பற்றுவார். அவர் சும்மாலாம் இல்லை, அவர் எங்கே பார்த்தாலும் ஆட்களெல்லாம் அனுப்பி, மிஷினரி அனுப்பி எங்கே பார்த்தாலும் பரப்பிட்டு இருந்தார். இதுவும் நம்ம வந்து சொன்னோம், பௌத்தத்தை பரப்புனார். அண்ட் தேர்ட் ஒன் வந்து வேறு யாருன்னா கனிஷ்கர். ஆமாம், கனிஷ்கர் இருக்காங்க, ஹர்ஷர் இருக்காங்க. நம்ம இன்னும் கனிஷ்கர் ஹர்ஷர்லாம் பார்க்கல. கனிஷ்கர்லாம் ரொம்ப கொஷின் வந்து கேட்டதே கிடையாது கனிஷ்கர்லாம் பற்றி. அதெல்லாம் மௌரியர்களுக்கு அடுத்தது வந்து அரசர்கள், சின்ன சின்ன வம்சம், அதெல்லாம் அதை பற்றி கொஷின்ஸ் பெருசாக வந்ததில்லை. ஹர்ஷரும் வந்து என்ன பண்ணாருன்னா பௌத்தத்தை ஃபாலோ பண்ணார். முக்கியமாக அசோகர் தான். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பௌத்தத்தை ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறத நம்ம இது பண்ணுவோம். கிறிஸ்டியன் மிஷினரி எப்படி இந்த அளவுக்கு பரவுனுச்சு? எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் படிக்கலாம், ஜாதியெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத ஃபாலோ பண்ணது கிறிஸ்டியன் மிஷினரி அதை தான் பண்ணுச்சு. எல்லாருக்கும் நீலாம் படிக்காத, நீலாம் ஸ்கூல் வராதுன்னு சொன்னப்போ வாங்க நீங்களும் ஸ்கூலுக்கு வாங்க, நீங்களும் படிங்க அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அந்த மதத்தை அவங்க கன்வெர்ட் ஆகிட்டாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ நம்ம அதை வந்து மறுக்க முடியாது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுனால நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். லைக் அதை பரப்புறதுக்கு இதெல்லாமும் எப்போதுமே பண்ணுவாங்க தான். அதே மாதிரி தான் பௌத்தமும் பண்ணியிருக்கு. சாதி படிநிலைகள்லாம் மறுக்குதா, நீலாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா படிக்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த கல்வி நிலையங்களாக வந்து செயல்பட்டுருக்கு. எதுன்னா விகாரைகள், பௌத்த விகாரைகள், மடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மடாலயம்னு சொல்லுவாங்களே, அது வந்து விகாரைன்னு சொல்லுவாங்க. அது என்னவா செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மயமாக செயல்படுது. முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, நாலந்தா யூனிவர்சிட்டி. அந்த நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து யார் விசிட் பண்ணுவார்னா யுவான் ஸ்வாங் விசிட் பண்ணுவார். சரியா? யுவான் ஸ்வாங் விசிட் பண்ணுவார். யாரோட காலகட்டத்தில்? அந்த ஹர்ஷரோட காலகட்டத்தில் வருவார். வந்து எப்படி இருக்குன்னு அங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு போவார். தமிழ்நாட்டுக்கும் வருவார், காஞ்சிக்கும் வருவார். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு காஞ்சிபுரத்தில் இவ்வளோ பௌத்த மடம்லாம் இருக்குன்றதெல்லாம் சொல்லிட்டு போவார். ஸோ அது பரவறதுக்கு இதுவும் ஒரு காரணம். பௌத்தம் பரவறதுக்கு எஜுகேஷன் வந்து கொடுத்தாங்க. சரியா? இன்னொன்று இதை வந்து இடைவழி, நடுவழி, மத்திய வழி அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, நடு சென்டர் அப்படின்ற மாதிரி இடைவழி, மத்திய வழி, நடுவழி. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக அப்படியே இந்த முடியெல்லாம் பிடுங்கு அப்படின்றதா இருக்கட்டும், ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதுவே பௌத்தம் அந்தளவுக்கு தீவிரமான ஒரு துறவு வாழ்க்கையெல்லாம் அவங்க வந்து சொல்லலை, ரொம்ப யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு சொல்லலை. அதனால் இதை மத்திய வழி அப்படின்னு சொல்கிறாங்க.
தமிழ்நாட்டில் பௌத்தத்தோட செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சமணம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பௌத்தம் வருது. மணிமேகலை நூல் பார்த்தோம்ல, அந்த மணிமேகலை நூல் வந்து ஒரு பௌத்த நூல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில், அதாவது நாலந்தா யூனிவர்சிட்டி சொன்னால, அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் முக்கியமான ஒரு ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திண்ணகர் அண்ட் தர்மபாலர். இவங்க 2 பேரும் முக்கியமாக தர்மபாலர்லாம் வந்து அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியோட ஒரு அறிஞர், முக்கியமான அறிஞர் தர்மபாலர். அவங்கெல்லாம் எந்த ஊரை சேர்ந்தவங்க? காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க, நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க தான். நெக்ஸ்ட்டு வேறு என்ன, காஞ்சிபுரத்துக்கு யுவான் சுவாங் வருகை வந்து புரிஞ்சிருக்காரு. வருகை புரிந்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 100 அடியில் ஸ்தூபி இருந்தது. ஸ்தூபின்னா என்ன கிளாஸில் சொல்லியிருப்பேன். 100 அடியில் ஸ்தூபி இருந்தது அப்படின்றத யுவான் சுவாங் அவரோட குறிப்புகளில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் பௌத்த மாநாடுகள் நான் இதுக்கு முன்னாடி வகுப்பிலே நடத்தியிருப்பேன். முதல் மாநாடு எங்கே நடந்தது, யார் நடத்தினாங்க, ராஜகிருதம். 2வது மாநாடு வந்து வைஷாலி. 3rd மாநாடு வந்து அசோகர் நடத்தியிருப்பார், எங்கள் பாடலிபுத்திரம். அதுக்கடுத்து 4வது மாநாடு காஷ்மீரில் நடந்துச்சு. காஷ்மீரில் கனிஷ்கர் வந்து நடத்துவார். ஓகேவா, 4 மாநாடுகள் மொத்தம் நடக்கும். இதுக்கு முன்னாடி 3 மாநாடு நான் சொல்லியிருப்பேன். 4வது மாநாடு தான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். 4வது மாநாடு காஷ்மீரில் வந்து நடக்கும். இப்போ சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன ஒத்து போகுது, என்ன ஒற்றுமையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சமணம் பௌத்தம் 2 பேருமே அரச குலத்தை சேர்ந்தவங்க. 2 பேருமே கர்மா அப்படின்ற அந்த கர்ம வினையை நம்புகிறவங்க. 2 மத தலைவர்களுமே அந்த கர்ம வினையை நம்புகிறவங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதிகளையும் பெண் அடிமைகளையும் அதை வந்து எதிர்க்கிறாங்க. சாதி படிநிலைகள் அண்ட் பெண்களும் வந்து துறவு வாழ்க்கை பண்ணலாம் அப்படின்றத சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த இரத்த பலி, வேள்வி, வேத வேள்விகளுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. பலி கொடுக்கறது இருக்குல்ல, இரத்த பலிலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த பலி கொடுக்கறதுக்கும் அகெயின்ஸ்டாக 2 மதங்களும் இருக்குது. சரியா? ஸோ இது கேட்பாங்க, 2 மதமுமே எது வந்து ஒத்து போகுது அப்படின்றத கேட்பாங்க. 2 மதம் எங்கெங்கெல்லாம் வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணம் வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க துறவு வாழ்க்கை. பௌத்தம் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் அதுக்கு பேர் இடைநிலை அப்படின்றதே சொல்லியிருந்தேன். அடுத்தது சமணம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. பௌத்தம் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது? சீனா, ஜப்பான், மியான்மர், அதுக்கடுத்தது ஸ்ரீலங்கா, இன்னும் நிறையா நாடுகளில் இருக்குது. பாலி தீவு இருக்கு இல்லையா, பாலி, அந்த பாலி தீவில் இருக்குது பௌத்தம். பாலி தீவில் இல்லை, அங்கே ஆனால் இந்து மதம்லாம் இருக்குது. பாலி தீவுலலாம் இந்து மதம்லாமும் பரவி இருக்குது. பௌத்தம் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து பரவி இருக்குது. சிங்கப்பூர் அந்த சைடு இல்லாமல் பௌத்தம், சிங்கப்பூர் மலேசியாலேயும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரிஸுக்கு இந்த பௌத்தம் பரவுனுச்சு. ஓகேவா? ஆனால் வந்து சமணம் வெளிநாடுகளுக்கெல்லாம் ரொம்ப பரவலை. காரணம், அவங்க என்ன பண்ணலை, இந்த மாதிரி நிறைய அரசர்கள் அதை பின்பற்றி நிறைய மிஷினரிஸ் எங்கே பார்த்தாலும் சென்லாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஆனால் பௌத்தத்துக்கு எவ்வளோ அரசர்கள் சப்போர்ட் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிஷினரிலாம் வெளில அனுப்புனார் அசோகர். ரொம்ப முக்கியம் அது அப்படி வெளில பரவுனதுக்கு. அடுத்தது கடவுள் இருப்பதை சமணம் நம்பலை, கடவுள்லாம் இல்லை அப்படின்னுடுச்சு. அதுவே இது வந்து கடவுள் இருக்கிறத அப்படி இல்லைன்னுலாம் சொல்லலை, இருக்கணும்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்புது. ஜீவன், உயிர், அந்த ஜீவன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சமணம் நம்புது. அதுவே இது வந்து அனாத்மா, எல்லையற்ற ஆன்ம அனித்தியாய நிலையாமை. ஓகே, கிளாஸ் இதோட ஓவர். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டைம் இல்லை. நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்களுக்கு அந்த ஸ்டோரியை வாய்ஸ் மெசேஜில் சென்ட் பண்ணுறேன். என்ன ஸ்டோரினா, இந்த பௌத்த கதையில் ஜாதக கதை, அதை நான் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ் ஓவர். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க எது புரியலை அப்படின்ட்டு. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கிளாஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 499 ருபீஸ். நாங்கள் ஒரு 15 டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், 4 வீக்லி டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு கமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு 499 ருபீஸ் பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.